ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டிசியில் நம்ம சூசைட் ஸ்குவாட் அதை பேஸ் பண்ண கதைகள் பெருசாக நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதையை பார்க்க போகிறோம். சின்ன ஒரு கதை தான், பட் சூப்பராக இருக்கும். இதில் சூசைட் ஸ்குவாட் மட்டும் கிடையாது, இன்னுமே 2 ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க. அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஃபைட்டு, ஒரு கன்ஃபியூஷன், அமண்டா வாலர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குற்றவாளிகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு இருக்கா, அவருடைய பேர் மோங்கல். இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சினிஸ்ட்ரோ, இந்த கிரீன் லேனர் காப்ஸ் இருப்பாங்க, ஒரு வில்லனாவோட வருவானே அந்த நபர். அப்புறம் பிரயானிக் அப்படிங்கிற ஒரு ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு நபர். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகக்கூடிய எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்குது. இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி சில பேர் துரத்திட்டு வராங்க. அந்த மோங்கல் கேட்குறான், நம்ம எதுக்காக ஓடணும், இங்கேருந்து ஃபைட் பண்ணலாமே, ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னாடி வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நம்மளால் எதிர்த்து நின்று சண்டை போடுறது கஷ்டம். ஸோ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறதா புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, நீங்கள் இதுக்கு மேலே இங்கே எங்கேயும் ஓட முடியாது அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜஸ்டிஸ் லீக். இல்லை ஜஸ்டிஸ் லீக் கிடையாது, ஜஸ்டிஸ் ஸ்குவாடு. அது என்னையா ஜஸ்டிஸ் ஸ்குவாடு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அது அமண்டா வாலருடைய ஒரு டீம் தான். அதில் ஜஸ்டிஸ் லீக்கில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்காங்க. அந்த ஒரு பவர்ஸுமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்குது. அதில் பேட்மேன் மாதிரி ஒரு நபர் இருக்கான், ஆனால் உண்மையிலுமே பேட்மேன் கிடையாது, அவனும் ஒரு குற்றவாளி தான். அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் காப். அப்புறம் சூப்பர்மேன் மாதிரி ஒரு நபர் இருக்கான், அவர் கிளார்க் கென்ட் கிடையாது, கானர் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வண்டர் உமன் மாதிரி இருக்கும் பொழுது அந்த பொண்ணு வண்டர் உமன் கிடையாது, இப்தட்டிக் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த மார்டின் மேனன்டர் மாதிரியே இருக்கக்கூடிய நபர் மேனன்டர் கிடையாது, அது ஒரு கிளே ஃபேஸ், கிட்டத்தட்ட ஒரு மாதிரி களிமண் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் அமைப்பை வந்து மாற்றிக்க முடியும். அடுத்தது ஸ்பீட்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஃப்ளாஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம அக்வாமேன், அவர் அக்வாமேன் கிடையாது, ஃபிஷர்மேன் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாகவே குறிப்பிடுறாங்க. இப்படி ஒரு ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்காக அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அமண்டா வாலர். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுமே இதுக்கு மேலே தப்பிச்சு ஓட முடியாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெரிய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த பிரயாணிக் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேட் ஆகிறான், பல்கி பெறுகிறான், நிறைய பேர்றாங்க. அதனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ எல்லாருமே அந்த பிரயாணி கூட அப்படியே சண்டை போட்டு இருக்கும்போது இந்த சினிஸ்டோ மட்டும் அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு பார்க்குறான். அந்த சமயத்தில் நம்ம பேட்மேன், அதாவது இந்த வில்லியம் காப்ல அப்படின்னு சொல்லப்படுற நபர் வந்து பார்த்தீங்கன்னா சினிஸ்டோவை பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது திடீர்னு ஸ்பீட்ஸ்டர் எங்கே இருந்தால் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிஸ்டோடைய கையை வந்து பார்த்தீங்கன்னா துண்டிச்சிட்றா. அங்கே அவன் பாதிக்கப்படுறான். அதை சாதமாக பயன்படுத்திட்டு இந்த வில்லியம் காப் பேட்மேன் ஒரு பேட்பிங் மாதிரி அப்படியே வீசும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா அவனை குத்தி அங்கே இருக்கக்கூடிய செவரில் வந்து பார்த்தீங்கன்னா மோதியது. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டிக்கிறான். ஸோ உயிரிழக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில் அவன் அங்கே இருக்கிறான். அங்கேயும் அந்த பிரயாணிக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பல்கி பெருக்கிட்டு இருக்கான். ஒரிஜினல் யார் அப்படிங்கிறதே தெரியல, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அந்த ஹிப்னாட்டிக் உமனும் கானர் சூப்பர்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த சினிஸ்டர் மாட்டிட்டு இருப்பான். அவங்ககிட்ட அந்த காப், அந்த பேட்மேன் வந்து அப்படியே பேசுகிறாரு. ஸோ உன்னை சாவறது, அதாவது நீ சாவறது நான் ஸ்லோவாக பார்க்கணும், உன்னை கொடுமைப்படுத்தி சாகடிக்க போகிறாங்கிற மாதிரி அவன் ஒரு குரூரமாக அங்கே சில விஷயங்களை பண்ணும்பொழுது அதில் பின்னாடி இருந்த அந்த ஃப்ளாஷ், அந்த ஸ்பீட்ஸ்டருக்கு அது உடன்பாடே கிடையாது. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்மேனுடைய தலை வந்து பார்த்தா அங்கே துண்டிக்கப்படுது, இறந்து போயிடுறான். யார் அந்த வேலையை பண்ணா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அந்த பிரயாணிக், உண்மையான பிரயாணிக். காணல் அப்போ தான் கேட்டுக்கிட்டே இருந்தா, அப்படி அந்த உண்மையான பிரயாணிக்கை கண்டுபிடிக்கணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருது. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்பீட்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரயாணிக்கை ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக் பண்ணி அங்கே தாக்கிடுறா. அந்த பிரயாணிக்கு அங்கே ஒரு மாதிரி உருகுலைஞ்சு போயிடறான். அவன் தலை மட்டும் தான் தனியாக இருக்குது, இருந்தாலும் பேச முடியுது. நமக்கான அந்த தலையை எடுத்து வச்சுக்கும்போது இந்த தலை வந்து அந்த பிரயாணிக்கு வந்து பேசுகிறான். ஸோ நான் உன்னை வந்து பல இடங்களில் மல்டிவர்ஸில் நிறைய யூனிவர்ஸில் பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி வித்தியாசமான பார்த்ததில்ல. நீ வந்து லெக்ஸ் லூத்ரான்னு கேட்டால் கிடையாது, நீ கிளார்க் கென்ட்டான்னு கேட்டால் அது மாதிரியும் கிடையாது. நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர்மேனாக இருக்கிற, அதாவது கென்ட்டுடைய சூப்பர்மேன் மாதிரி நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல சூப்பர்மேன் மாதிரி தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த தலை அந்த பிரயாணிக்கு வந்து அங்கே பேசலாம். ஸோ அது அப்போதைக்கு ஒரு மாதிரி காலில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கேருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ளே அவங்க பேஸ்க்கு திரும்பி போய் ஆகணும், ஏன்னா அமண்டா வாலரை பற்றி நமக்கு தெரியுமில்ல. அதனால் அதுக்கப்புறம் பென்டகனில் தான் அவங்களுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போல இருக்குது. இங்கே எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலுமே அந்த பேட்மேன் கொஞ்சம் ஆர்டர்ஸாக ஃபாலோ பண்ணாதனால அவங்க இறந்து போயிடுறான். அதாவது அந்த வில்லியம் காப். இதை வந்து அவங்க ஒரு மாதிரி கான்வர்சேஷனில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்பீட்ஸ்டர் அவருக்கா பார்த்தீங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் ஃபேமிலியிலேருந்து உருவானவன், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நான் நல்லவனா ஒரு ஹீரோவாக வந்து மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஃபிஷர்மேன், அந்த அக்வாமேன் திடீர்னு கோவப்பட்டு அந்த இடத்து விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க வந்து ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லலாம். ஏய் நீ எங்கே போகிற அப்படின்னு ஸ்பீட்ஸ்டர் தடுக்க முயற்சி பண்ணுற அந்த கிளே ஃபேஸ்மே அங்கே இருக்கான். ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி அடிச்சிக்கிற மாதிரி ஒரு நிலை வந்து அங்கே ஏற்படுது. அப்போ வந்து திடீர்னு அமண்டா வாலர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி வந்து கொடுத்து அவங்கள அங்கே முடக்கி போட்டுறாங்க. அதாவது சாகலை, அவங்க முடக்கி போட்டுறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது அவங்க எல்லாத்தோடைய நெக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாம் மாதிரி ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்கு, ட்ராப் மாதிரி. அதை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அமண்டா கிட்ட இருக்குது. அவன் நினச்சா
அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க செஞ்சுட்டு போக முடியும். அந்த ஒரு இது இருக்கும். சூசைட் ஸ்குவாட் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அமண்டா வாலர் எப்பவுமே அந்த ஒரு கண்ட்ரோலை தான் கையில் வச்சிருக்கிறது நமக்கு தெரியும். அவங்க எல்லாருமே சண்டை போட்டிருக்க சமயத்திலே நம்ம சூப்பர்மேன் அந்த கார்னர் தான் கொஞ்சம் நல்லவமா இருக்கான், அவன் தான் சொல்லலாம் அடிச்சுக்காதீங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அமண்டா வாலருக்கு கார்னர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாமே கிரிமினல்ஸ், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு அவளுக்கு அங்கே நல்லாவே தெரியுது. அப்போ அங்கே ரொம்பவே மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிளேஃபேஸை எப்படியே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி மாற்றி அவங்க எல்லாருமே இப்போதைக்கு நீங்கள் போங்க, இந்த வேலையெல்லாம் வச்சு அமுச்சு வச்சிடுறாங்க. கார்னர் சூப்பர்மேனை மட்டும் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு அமண்டா வாலர் போகிறாங்க. அப்படியே பேசிகிட்டே போகும் பொழுது அந்த பிரானிக் சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் ஸ்பெஷல் தான், அவங்ககிட்ட ஏதோ இருக்குது, அது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமண்டா வாலர் சொல்லிட்டு போகும்பொழுது எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய ஒரு அந்த கண்ணாடி கிளாஸில் சில பேர்லாம் இருக்கிறாங்க. நிறைய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் தான். அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாஸ்க் ஃபோர்ஸ் இட், அதாவது கிரைம் சிண்டிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒன் ஆஃப் த மெயின் வில்லன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் அவங்க கூட எல்லாம் மோதி இருக்கிறவங்க. ஸோ அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வழிநடத்தக்கூடிய ஒரு இது வரலாம். நீ ஒரு லீடராக ஒரு நல்லவனாக இருக்கிற, பட் இவங்களே நீ வழிநடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. நான் வந்து ஒரு கிரிமினல்ஸ் எல்லாம் வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கார்னர் அங்கே சொல்கிறான். அடிப்படையில் கார்னருமே குற்றவாளி தானே, இருந்தாலுமே அவனுக்கு உடன்பாடு இல்லாத சில விஷயங்களுமே இருக்குது. அதாவது அமண்டா வாலர் கிட்ட சொல்லும்பொழுது அவளுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இவங்கள மாதிரியான ஒரு ஸ்குவாடை கூட்டிகிட்டு போய் நம்ம வழிநடத்தி பிரச்சனைக்கான என்ன பண்ணுறது, இவங்களாம் நம்பவே முடியாதுன்னு சொல்லும்பொழுது எனக்கு சேஃப்டி இதெல்லாம் முக்கியம் கிடையாது, இவங்களுடைய கண்ட்ரோலை வச்சு நான் நினைக்கணும்னு செய்யணும் விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வாலர் அங்கே சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீ கேட்டு தான் அவனும் முடியாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் பாட்டுக்கு ஒரு சுவிட்சை தட்டிட்டு பாமை வெடிக்க செஞ்சுட்டு ஒன்னையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு அங்கே போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஜஸ்டிஸ் ஸ்குவாட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. அவங்களுடைய இடத்துக்கு அந்த பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. வேறு ஏதாவது மிஷின் தான் அதையும் பார்த்தாகணும். அவங்க பாட்டு எங்கே கிளம்பி போகிறாங்க. அப்படி போகிறத தூரத்தில் ஒரு இடத்துல இருந்து ஒரு நபர் பார்த்துட்டு இருக்கான். பார்க்க யாருன்னு சரியாக தெரில அப்படின்னாலுமே அது பீஸ் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி தெரியுது. கூடவே ஒரு நபர் இருக்கான், வேறு யாருங்கிறது மேண்டா தான். அவங்க ரெண்டு இடத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்குது, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது பிரச்சனை மாதிரி. அவங்களுக்கு அமண்டா வாலர் அப்படியே சந்திக்கணும் அப்படிங்கிற மட்டும் தெளிவாக தெரியுது. அது அந்த மேண்டாவுமே அங்கே சொல்கிறான். அவன் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாக்கணும், பீஸ் மேக்கர் அடிக்கணும் ஏதோ ட்ரை பண்ணும் பொழுது எப்படியே பீஸ் மேக்கர் அவனை ஒரு மாதிரி முடக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமண்டா வாலர் எப்படியாவது பார்க்கணும், அங்கே போகணும் அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது எர்த்து 3க்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதையுமே பேசிக்கிறாங்க. ஸோ இந்த கதையே எர்த்து 3ல தான் நடக்குது, ஒரிஜினல் இடத்துல நடக்கல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ எர்த்து 3ல இந்த அமண்டா வாலரை சந்திக்கிறதுக்காக இந்த பீஸ் மேக்கர் அப்புறம் இன்னும் கூட சில நபர்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியல. அடுத்து திரும்ப நம்ம கார்னர் சூப்பர்மேன் காட்டும் பொழுது அவன் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி அமண்டா வாலர்கிட்ட மாட்டினா அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஒரு சிறைக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறான். சொல்கிறான், என்னை அப்படியே இந்த இடத்துலையே அடைச்சி வச்ச முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் பொழுது அமண்டா அங்கே சொல்கிறான், நான் ஒன்று அப்படி நினைக்கல, உங்கள்கிட்ட சில நல்ல எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீ நினச்சா வந்து பேர் இருந்து வெளியில் வர முடியும், பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீ அதுபடி செஞ்சுனா எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ஈஸியாக வெளியே வந்தலாம் அப்படின்னு. அதுபடி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார்னர் சூப்பர்மேனாக வந்து பேர் அங்கே மாறி இருந்திருக்கான். அதாவது அந்த ஸ்குவாடில் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ ரூட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் அவங்களுடைய பேஸ், அந்த ஜஸ்டிஸ் ஸ்குவாடைய பேஸ் இருக்கும்போது அங்கே எல்லாருமே அவங்களுடைய வேலைகள் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நம்மளுடைய சூசைட் ஸ்குவாட் ஒரிஜினல் ஸ்குவாடே அப்போ அங்கே காட்டுறாங்க. நம்ம பீஸ் மேக்கர் அங்கே மேண்டாகிற நம்ம பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவரும் அந்த சூசைட் ஸ்குவாட் டீம் வந்து பாருங்க இந்த எர்த் 3க்கு வந்திருக்காங்க அமண்டா வாலருக்காக தான் அப்படிங்கிறது தெரியுது. என்ன நோக்கம் அப்படிங்கிறது தெரியல. அவங்க அமண்டா வாலருக்கு இடத்தையுமே கண்டுபிடிச்சு தூரத்துலேருந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அட்டாக் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அந்த டீமில் யாராக இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது பேராடைமன், ஏவில் ஸ்டார், சீட்டா, அப்புறம் நம்ம பீஸ் மேக்கர். ஸோ நம்ம பீஸ் மேக்கர் தான் லீடர் மாதிரி. ஸோ அவங்க அப்படியே வந்து பாருங்க அட்டாக் பண்ணுறதுக்காக முன்னாடி போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த பேஸில் எங்கே அந்த ஜஸ்டிஸ் ஸ்குவாடோடைய பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷர் மேக்கோ நம்ம நாங்கள் நின்றுட்டு இருக்கும் பொழுது பின்னாடி அந்த ஒரு சின்ன ஒரு பூல் மாதிரி இருக்கும். திடீர்னு அதுலேருந்து 2 நபர்கள் அப்படியே வெளியில் வராங்க அட்டாக் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது தெரியுது. அவங்க யாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட இது எல்லாமே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இங்கே சூசைட் ஸ்குவாட் அந்த அமண்டா வாலர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே வந்து அவங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திடீர்னு அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள் வெளியில் வராங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, டார்க் ஃபோர்ஸை சேர்ந்த டீம் தான். ஸோ மிரர் மாஸ்டர் அப்புறம் லார்ட்ஸோ அப்படிங்கிற 2 நபர்கள் அந்த ஃபிஷர்மேனை அட்டாக் பண்ணுற வர சமயத்தில் அங்கே முன்னாடி இருந்த அந்த ஸ்பீட்ஸ் அப்படியே கவனிச்சுட்டு அவளுமே அங்கே சண்டைக்கு போகிறா. ஃபஸ்ட்டு அங்கே சூசைட் ஸ்குவாட், பீஸ் மேக்கர் இவங்க உள்ள நிலையிறப்ப அங்கே சில நபர்கள் இருக்காங்க. அவங்களும் அந்த டார்க் ஃபோர்ஸை சேர்ந்த மெம்பர்ஸ் தான் அப்படிங்கிறது அவங்கள அட்டாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டோருமே உடச்சிட்டு அமண்டா வாலர் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளுமே நுழைஞ்சிடறாங்க. அமண்டா வாலருக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருந்த மாதிரியே தெரியல. வெல்கம் டு அப்படிங்கிற மாதிரி அவளுமே அங்கே வர இருக்கிறா. இங்கே அந்த ஸ்பீட் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நபர் கூட மோதிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ஸ்பீடாக ஓடினாலுமே அங்கே மிரர் மாஸ்டர் கொஞ்சம் சாமர்த்தியமாக சில வேலைகளை பண்ணும்பொழுது சில கண்ணாடிகளை வந்து அங்கங்கே வைக்கும் பொழுது அந்த கண்ணாடிக்குள்ளேயே மாறி மாறி சுற்றி ஓடிட்டு இருக்கான். தான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஸ்பீட் ஸ்டார் ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஓடிட்டு இருக்கா. ஹெல்ப்புக்காக வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டு இருக்கா. அங்கே அமண்டா வாலர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த கிளேஃபேஸ் சேர்ந்த சில நபர்களுமே எக்ஸ்ட்ராவுமே இருந்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டாக் பண்ணதில் இந்த பீஸ் மேக்கருடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதிப்புள்ளாரான், காயம் பெற்றுது.
பீஸ் மேக்கர் பேசுகிறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளோட இடத்துக்கு ஹெல்ப் தேவைப்படுது, நீங்கள் இங்கே பாட்டுக்கு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, இடத்த விட்டு வெளியே போகும் பொழுது ஏதோ ஒரு தேவைக்காக அங்கே உதவி பண்ணுற அப்படின்ட்டா போனீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனீங்க அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் திரும்பி வந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்ன சொல்கிற, நான் இங்கே ஒன்று திரும்பி எல்லாம் வரப்போகிறது கிடையாது, அங்கே எல்லாமே சேஃபாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது, பட் இங்கே தான் உதவிகள் தேவைப்படுது, ஸோ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பீஸ் மேக்கருக்கு ஒன்றுமே புரியல. பீஸ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட ஒரு ஸ்குவாடாக வந்து பார்த்தா இருந்திருந்தாலுமே அதுலேருந்து ஒரு விடுதலை வந்து பார்த்தா இவனுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமண்டா வாலரை ஒரு மாதிரி தேடி வந்திருப்பான். ஸோ அந்த நெக்கில் அவங்களுக்கு அந்த பாமெல்லாம் இருக்கும், அதுலேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தா அமண்டா வாலரை தேடி எப்படியாவது அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக தான் அங்கே ஒரு மாதிரி வந்திருப்பான். பட் இது வந்து அமண்டா வாலருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இல்லை, அவங்க வருவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சுதான் வச்சுருப்பா போல இருக்குது. அந்த சமயத்தில் அந்த கிளே ஃபேஸ் அந்த 2 பேர் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னமோ ஆகுது, பிளாஸ்ட் ஆகிறாங்க. அதை யார் பண்ணா அப்படின்னு பார்க்கும்பொழுது வாலர் தான். எதுக்காக அந்த காரியத்தை பண்ண அப்படிங்கிறது தெரியல, குழப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அதே சமயத்தில் அந்த ஃபைட்டுங்கிறது அங்கே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த டாஸ்க் ஃபோர்ஸுக்கும் அந்த ஜஸ்டிஸ் ஸ்குவாடுக்கு இடையில பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்பீட்ஸ்டர் அங்கே முடங்கி போய் அந்த ஸ்பீட்ஸ்டரை ஒரு நபர் யார் ஜோரா அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவன் போய் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அவனுக்கு என்னமா ஆகுது, அவங்க இறந்து போயிடுறான். ஸோ அந்த ஒரு நெக்கில் அந்த பாம்பு ஏதோ ஒன்று அந்த ட்ராப் வந்து செட் பண்ணியிருப்பா, அது மூலமாக அமண்டா வாலர் அவனை கொண்டுறான். இது அந்த ஸ்பீட்ஸ்டருக்கே பெரிய அதிசயமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே அந்த மிரர் மாஸ்டருமே அந்த வண்டர் உமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாலர்கிட்டே ஒரு மாதிரி கேட்குறா, என்ன நீ என்ன எங்கள் ஆளுங்களே ஒரு மாதிரி சுவிட்ச் பண்ணி ட்ராப் பண்ணி இந்த மாதிரி வெடிக்க பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனுமே அங்கே வெடிச்சு செத்துறான். என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இவளே அந்த டீம் ஒரு மாதிரி அங்கே உள்ளே இறக்குறா, இந்த ஜஸ்டிஸ் ஸ்குவாடுக்கு எதாப்பில் வந்து சண்டை போடுற மாதிரி பண்ணியிருக்கிறா. சேம் டைம் சூசைட் ஸ்குவாடுமே அவங்களுமே வந்திருக்காங்க, அதையுமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அந்த அமண்டா வாலர் இருக்கிறா. அவன் அங்கே வெடிச்சு சேர்றதுன்னா அடுத்த செகண்டில் இன்னொரு பூம் சவுண்ட் கேட்குது. என்ன அப்படின்னா அமண்டா வாலர் அங்கே சுடப்படுறாங்க. யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்னு பார்க்கும்போது அது பீஸ் மேக்கர் தான். ஸோ ஒன்று மட்டும் அந்த சூசைட் ஸ்குவாடுக்கும் ஜஸ்டிஸ் ஸ்குவாடுக்கும் நல்லா தெரியுது, இந்த வாலர் வந்து டபுள் கிராசிங் கேம் மாதிரி எதுவுமோ பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுமையில் தான் பேஸ் மேக்கர் மாதிரி சுட்டுட்டு போதும் வாலர் நீ இதோட நிறுத்திக்க, நம்மளோட இடத்துக்கு ஹோமுக்கு போயிடலாம் வா அப்படிங்கிற மாதிரி அவங்க கடுமையாக பேசும்போது கரெக்டாக காலனுமே அங்கே வந்து வழிமறிச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு 2 பேரும் ஒருத்தர் மோதிக்க வந்து அங்கே ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பீஸ் மேக்கர் ஒரு விஷயம் சொல்கிறா, நல்லா யோசிச்சுப்பாரு, நீ எங்கே இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த, நீ வந்து ஃப்ரெண்ட்ஸை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன எப்படி சொல்கிறா அப்படின்னு அவருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்பொழுது தான் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் அமண்டா வாலருமே போதும் அவனை கொன்று அப்படிங்கிற மாதிரி கார்னர்கிட்ட சொல்லும் பொழுது உடனே நம்ம கார்னருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துடுது, நான் ஒன்றும் கொலைகாரன் கிடையாது வாலர் அப்படின்ட்டு. அந்த பழைய விஷயங்களை நினச்சி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூசைட் ஸ்குவாடாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் லீக் டீமாக இருக்கட்டும், டீன் டைட்டன்ஸாக இருக்கட்டும், இவங்க கூட எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்கான். ஸோ அந்த நினைவுகள் எல்லாமே வந்து போகிறப்ப வாலர் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த டெட்டோனேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேசர் டீம் மூலமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அழிச்சிடுறாரு. போது வாலர் இதுக்கு மேலே இந்த ட்ராப்பு நீ வந்து பாம்பு வச்சு எங்களை வெடிக்க வைக்கிறது போது, இதெல்லாம் இதுக்கு மேலே எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தான் அமண்டா வாலருக்குமே ஒரு சந்தோஷமாயிருது, ஓகே நான் நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். ஒன்றுமே புரியல. ஸோ இதெல்லாமே நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், பட் எதுக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்னர் உன்னை பிடிச்சப்ப உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நல்லவனாக தான் இருக்கிற, பட் அந்த எர்த்துக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு மாதிரி சேஃபாக தான் இருக்குது. பட் நம்ம எர்த்து 3க்கு வந்தப்போ இங்கே தான் பிரச்சனைகள் இருக்குது, இங்கே தான் நீ தேவை, சூப்பர்மேனாக தேவை. அந்த பிரியாணிக்கு சொன்ன மாதிரி நீ வந்து ஒரு லூத்தரோ இல்லை கென்ட்டு அந்த சூப்பர்மேன் மாதிரியோ கிடையாது, நீ ஒரு வித்தியாசமான சூப்பர்மேன், பட் நீ ஒரு சூப்பர்மேன் தான். அப்படிங்கிறப்ப இந்த எர்த்து 3க்கு தேவையான ஒரு சூப்பர்மேன் நீயாக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் காயத்தில் வந்து அடிபட்டதுனால அவங்க கொஞ்சம் அப்படியே கீழே வளர சமயத்தில் அப்படியே தாங்கி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை முடியுது. ஒரு 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரு இடத்துல கொலைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை வந்து பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு மெயினாக இந்த அமண்டா வாலர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கார்னர் சூப்பர்மேன் வந்து ஒரு நல்லவன் தான் அப்படிங்கிறது அதை வந்து இன்னும் நிரூபிக்கிற விதமாக அந்த இடத்துக்கு தேவையான ஒரு சூப்பர் ஹீரோ இவன் தான் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக அமண்டா வாலர் இவ்வளோ விஷயங்களும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இது அங்கே வந்த சூசைட் ஸ்குவாட் டீமாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் ஸ்குவாடுக்குமே பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். டாஸ்க் ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அமண்டா வாலர்னால அவங்க ரொம்பவே மோசமானவங்க, அவங்களையுமே கடைசியிலாவே பாம் வெடிச்சு சாகிற மாதிரி பண்ணிடுறான். ஸோ ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே உள்ள நிறைய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க சுவாரஸ்யமாக. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போக சூசைட் ஸ்குவாடில் இன்னுமே நிறைய கதைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க நண்பர்களே. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையிலேயே உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.